ரோபோ சங்கர் இறந்து போனதுக்கு பிறகு, கிட்டத்தட்ட 1 வாரம் கழித்து, அவங்க மனைவிய தேடி ஒரு கருப்பு கலர் பேக் ஒண்ணு அவங்க வீட்டுக்கு வந்திருக்குது. அத திறந்து பார்த்துட்டு ரோபோ சங்கரோட மனைவி மிகப்பெரிய அதிர்ச்சியில மூழ்கியிருக்காங்க. அதோட விவரத்த அந்த இதுல பார்க்க போறோம். பிரபலமான சின்ன திரை அப்புறம் வெள்ளித்திரை நீரா வலம் வந்த ரோபோ சங்கர், கடந்த 1 வாரத்துக்கு முன்னாடி இறந்து போயிட்டாரு. ஷூட்டிங் ஸ்பாட்ல நடிச்சுக்கிட்டு இருக்கும்போது, திடீர்னு மயங்கி விழுந்து தான் அங்கருந்து ஹாஸ்பிட்டலுக்கு வந்து, அங்க சிகிச்சை பலனிக்காம காலமாயிட்டாரு. இப்ப அவரு இறந்து போனதுக்கு பிறகு ஒரு வாரம் கழித்து ஒரு பேக் ஒண்ணு அவங்க வீட்டுக்கு வந்திருக்குதாம். அந்த பேக்ல அப்படி என்ன இருந்திருக்கு அப்படின்னு பார்க்கும்போது, ரோபோ சங்கர் அவர்கள் கடைசியா ஷூட்டிங்ல நடிச்சிட்டு இருக்கும்போது தான் அவருக்கு உடல்நலக்குறைவு ஏற்பட்டிருக்குது. குறிப்பா அம்பி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு திரைப்படத்துல இவர் வந்து கதாநாயகனா நடிச்சிட்டு இருந்தாரு. அந்த படம் ரிலீஸ் கூட ஆகல. அதுதான் அவரோட பெரிய கடைசி ஆசையாவும் இருந்திருக்கு. அந்த ஷூட்டிங் ஸ்பாட்டுக்காக டெய்லி போகும்போது, கையில தன்னோட பேக் எடுத்துட்டு போவாராம். டெய்லியும் போட்டுக்கிற ட்ரெஸ் எல்லாத்தையும் அதில பேக் பண்ணி வச்சுட்டு, ஷூட்டிங் ஸ்பாட்ல கொடுக்கக்கூடிய ட்ரெஸ்ஸ போட்டுட்டு, ஷூட்டிங்லாம் முடிச்சுட்டு திரும்ப வரும்போது, அந்த பேக்க வீட்டுக்கு கொண்டு வரது வழக்கமாவும் இருந்திருக்காரு. அப்படிதான் அவர் உடல்நலக்குறைவு ஏற்படக்கூடிய அந்த கடைசி நாள் ஷூட்டிங்க்கும் அவர் போகும்போது, அந்த பேக்க எடுத்துட்டு போயிருக்காரு. ஷூட்டிங்லாம் அட்டெண்ட் பண்ணி முடிச்சுட்டு, ஈவினிங் கிளம்பும்போது அந்த பேக்க எடுத்துட்டு வரக்கூடியவரு, அவர் நேரா எடுத்துட்டு வர முடியாம ஹாஸ்பிட்டல் தான் போயிருக்காரு. இப்ப சரியா 1 வாரம் கழித்து, அந்த படக்குழுவ சேர்ந்தவங்க, அவரு அங்க ஷூட்டிங் ஸ்பாட்ல பயன்படுத்தின ட்ரெஸ்ஸா இருக்கட்டும், என்னென்ன கேட்ஜெட்ஸ்லாம் பயன்படுத்தினாரோ, அது எல்லாத்தையும் அந்த பேக்ல வச்சு அவங்க பத்திரப்படுத்தி வச்சிருக்காங்க. இப்ப அவர் இறந்து போனதுக்கு அப்புறமா, அந்த பேக்க எல்லாத்தையும் மொத்தமா பேக் பண்ணி, அந்த படக்குழு சார்புல ரோபோஷனோட மனைவிக்கு வீட்டுக்கு வந்து குடுத்துட்டு போயிருக்காங்களாம். அத திறந்து பார்த்துட்டு, தன்னோட கணவர் கடைசியா பயன்படுத்தின உடை அப்படிங்கிற மாதிரியும் ரொம்ப எமோஷனலா ஃபீல் பண்ணியிருக்காங்க. லோக்கல்ல சென்னையில ஷூட்டிங் ஸ்பாட் இருந்ததால, மனைவி தன்னோட கையால ஆசையா சமைச்சு சாப்பாடையும் லஞ்சுக்காக குடுத்துருக்காங்க. அந்த சாப்பாடுலாம் சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் அவர் ஷூட்டிங் அட்டெண்ட் பண்ண போயிருக்காரு. கடைசியா அவர் யூஸ் பண்ண அந்த டிஃபன் பாக்ஸா இருக்கட்டும், வாட்டர் பாட்டிலா இருக்கட்டும், அவர் போட்டிருந்த ட்ரெஸ்ஸு, வாட்ச் இது எல்லாமே அந்த பேக்ல தான் மொத்தமா இருந்திருக்குது. இப்ப 1 வாரம் கழித்து அந்த வீட்டுக்குள்ள அந்த பேக் வந்ததுக்கு அப்புறமா, அத திறந்து பார்த்துட்டு ரொம்ப எமோஷனலா ஃபீல் பண்ணியிருக்காங்க. தன்னோட கணவர் கடைசியா பயன்படுத்தின ஒரு பொருட்களையும் கையால தொட்டு பார்த்து பயங்கரமா கதறி துடிச்சிருக்காங்களாம். இத பார்த்துட்டு ஒட்டுமொத்த குடும்பம் சேர்ந்தவங்களும் மிகப்பெரிய கண்ணீர்ல மூழ்கியிருக்காங்க. இது ஒரு பக்கம் இருக்க, விஜய் சேதுபதி அப்புறம் த்ரிஷா இவங்க நடிப்புல பல வருஷம் முன்னாடி வெளியான திரைப்படம் தான் 96. இந்த படத்துல இயக்குனரா அறிமுகமானவர் தான் பிரேம்குமார். சொல்லப்போனா இந்த திரைப்படத்துக்கான 2ஆம் பாகம் வருமாங்கிற மாதிரி ஒரு லேட்டஸ்ட் அப்டேட் கிடைச்சிருக்குது. 96 படத்தோட ரீயூனியன் காட்சி, பள்ளி பருவ காட்சி, த்ரிஷா அப்புறம் விஜய் சேதுபதி ஒரு பேச்சுவார்த்தை இது எல்லாமே ரசிகர்களை கவர வச்சது. பழைய நினைவுகள மக்களுக்கு கொண்டு வரக்கூடிய படமா தான் இந்த 96 படம் உருவானுச்சு. சொல்லப்போனா இந்த திரைப்படத்த 2ஆம் பாகம் எடுக்கிறதுக்கு இயக்குனர் முடிவு செஞ்சிருக்காராம். இப்ப 96 படத்தோட 2ஆம் பாகத்த பத்தி பிரேம்குமார் சில அப்டேட் குடுத்திருக்காரு. 96 படத்தோட 2ஆம் பாகத்தோட கதைய எழுதி முடிச்சுட்டேன். நான் எழுதினதிலேயே மிக சிறந்த கதை இதுதான். 96 படத்தோட முதல் பாகத்த விட இது அற்புதமா இருக்கும். அதே நடையில வச்சு 2ஆம் பாகத்த எடுக்க விரும்புறேன். இல்லன்னா இந்த படத்த நான் எடுக்க மாட்டேங்கிற மாரி தெரிவிச்சிருக்காரு. ஸோ இது மூலியமா த்ரிஷா அப்புறம் விஜய் சேதுபதி இவங்க 2 பேருமே ஓகே சொன்னாங்கன்னா, 96 படத்துக்கான பார்ட் 2 வரதுக்கான வாய்ப்பு அதிகமா இருக்கு. இல்லன்னா அந்த திட்டம் வந்து அப்படியே கைவிடப்படும் அப்படிங்கிற மாரியும் இயக்குனர் தரப்புல அறிவிக்கப்பட்டிருக்குது. இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.